ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 நாள் முன்னாடி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அம்பிளிக்கல் ஹெர்னியாக்கு ஏதாவது ஆசனம் இருக்கான்னு கேட்டாங்க. சில சிம்பிளான யோகா ஆசனம் இருக்கு. இது பாடிக்கு ஜென்டிலா சப்போர்ட் கொடுக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆசனம் பாத்தீங்கன்னா தடாசனம். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, காலோட டோ ரெண்டும் ஒன்னா ஜாயின் ஆயிட்டோம். குதிக்காலில் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி நிக்கணும். கை ரெண்டும் சைட்ல கொண்டு வந்து தலைக்கு மேல கொண்டு வந்து லாக் பண்ணி ஸ்ட்ரைட்டா நிக்கணும். 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிக்கலாம். இந்த ஆசனம் என்ன பண்ணுன்னா, போஸ்டரை இம்ப்ரூவ் செய்யும், அப்டமல் ப்ரெஷரை அதிகமாக வராமல் பாடியை ஸ்ட்ரென்தன் செய்யும். நெக்ஸ்ட் ஆசனம் பார்த்தீங்கன்னா மார்ஜரி ஆசனம். இது வந்து கேட் ஸ்ட்ரெச். ஹேண்ட்ஸ் ஆன் நீஸ் பொசிஷனில் வரணும். இனேல் செய்யும் போது ஹெட்டை மேலே லிஃப்ட் செய்யணும். ஸ்டொமக்கை ஸ்லைட்டாக ட்ராப் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது ஸ்டொமக்கை மேலே லிஃப்ட் பண்ணி 2 கைக்கும் நடுவில் தலை உள்ளே போய் உங்கள் வயிற்று பகுதியை பார்க்கணும். இது ஒரு 8 to 10 டைம்ஸ் ஸ்லோவாக ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆசனம் ஸ்பீனை ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் செய்ய உதவும். மேலும் இது அப்டமல் மசிலை ஜென்டிலாக ஆக்டிவேட் செய்து பாடிக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலான ஆசனம் பார்த்தீங்கன்னா வஜ்ர ஆசனம். மண்டி போட்டு உட்காந்துருங்க, முட்டி போட்டு பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸை தைஸ் மேலே வச்சுக்கோங்க. 3 to 5 மினிட்ஸ் இந்த போஸ்டில் இருந்தால் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஆசனம் டைஜஷனை இம்ப்ரூவ் செய்யும். மேலும் அப்டமன் பகுதியில் வரும் ப்ரெஷரை ரெடியூஸ் செஞ்சு உடலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த 3 ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பெயின் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் தேவை. பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, அதற்கான யோகா ஆசனம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அப்போது இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான யோகா ஆசனம் அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.